கணேஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார். சார் கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா? கன்சீவ் ஆவாங்களான்னு கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பையில தான் குழந்தை வளரணும். கருக்குழாயில இந்த பக்கம் கருமுட்டை வெடித்து கருக்குழாய்க்கு வரும். இந்த பக்கம் பெண்ணுறுப்பு கர்ப்பப்பை கருக்குழாயில வழியா ஆணுறுப்பு ரெண்டும் சேர்ந்து அங்கே சேரும். சேர்ந்து கருவாகி கரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கருக்குழாயிலிருந்து கர்ப்பப்பைக்கு வந்து ஒட்டி வளரும். கர்ப்பப்பை இல்ல கருக்குழாய் இல்லைன்னா அவங்க கருத்தரிக்க முடியாது. சரி, கருக்குழாயில ரெண்டு பக்கம் அடைப்பு இருந்தா அப்பவும் விந்தும் கருமுட்டையும் சேர முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு திரை இருக்கு, அடைப்பு இருக்கு. அதுக்கு தான் டெஸ்ட் டியூப் பேபியை முதலாக கண்டுபிடிச்சாங்க. 1978 முதல் டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை அப்பதான் பிறந்தது, லூயிஸ் பிரவுன். அந்த தாய்க்கு வந்து அந்த கருக்குழாயில் அடைப்பு, ஆனா அந்த தாய்க்கு கர்ப்பப்பை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கருமுட்டை எடுத்துட்டு கணவரோட விந்தை சேர்த்து கருவாக்கி கர்ப்பப்பையில விட்டுலாம். கர்ப்பப்பையே இல்லை அப்படின்னா என்ன பண்றது? 2500 ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்காது, ரொட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. இவர்கள் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும். ஒரு தன்னுடைய அம்மாவுடைய இல்லை ஏதாவது ஒரு யாராவது சகோதரிகள் யாராவது ஒருத்தவங்க அல்லது வெளியிருந்து யாராவது ஒருத்தர் கர்ப்பப்பை தானமாக கொடுத்து அவங்க கர்ப்பப்பையில் குழந்தையை சுமந்து பெற்றுக் கொடுக்கணும். முன்னால எளிமையாக இது இருந்தது. இப்போ ரொம்ப சட்டங்கள் இருக்கு. சட்ட சிக்கல்கள் எல்லாம் பார்த்து அதன்படி சட்டப்படி இந்த வாடகை தாயாக இருந்து அதை குழந்தை பெற்றுக்கணும். சார் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். ஆணுறுப்பு மொட்டுல ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கு சார், விந்து சீக்கிரம் வருது, என்ன பண்றது? ஆணுறுப்புடைய முன்பகுதியில் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், சீக்கிரம் விந்து முந்துது அப்படின்னா பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், ஆணுறுப்பினுடைய நரம்புகளை பலப்படுத்தி அதன் மூலமாக விந்து சீக்கிரம் வர்றதை தடுக்க முடியும். இது ரொம்ப 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 நவீன டெக்னிக். இது நாங்கள் நிறைய கேசஸ் பண்ணுறோம். ஆயிரக்கணக்கான பேருக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆணுறுப்பின் மீது ஒரு கருவியை பொருத்தி அந்த நரம்புகளை பலப்படுத்திட்டோம்னா விந்து சீக்கிரம் வராது, ஆணுறுப்பினுடைய இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். இதை தவிர சில நேரங்களில் சில மருந்துகளையும் நீங்கள் மேலே தடவிக்கலாம். ஆனால் அதில் என்னென்னா சென்சிட்டிவிட்டி உணர்வே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு அற்புதமான சிகிச்சை. செலவு ரொம்ப கம்மி. இந்தியாவில் நிறைய கேசஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், ஆணுறுப்பு நரம்புகளை பலப்படுத்துறது ஒரு கருவி மூலமாக. அதனால் இதை நீங்கள் எளிமையாக பண்ணிக்கலாம். சென்னை வடபழனியில் டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் இதில் நிறைய கேசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேசஸ் இந்த கருவி மூலமாக நீங்கள் வந்து நேரில் சந்திக்கலாம். இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். சார் ரகுபதி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு சார். சார் தூக்கத்தில் என்ன அறியாமையே யூரின் பாதையில் ரத்தம் வெளியேறுது, இது எதுக்குனாலன்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாக யூரின் வர்ற பாதையில் ரத்தம் வர்றது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அப்படி வர்றதை உறுதிப்படுத்தணும். ஏன்னா அந்த ஏரியாவில் ரத்தம் இருக்குது அப்படின்னா பொதுவாக விரப்பையில் ஒரு கீரல் எங்கேயாவது நகம் பட்டோ இல்லை வேறு கீரல் பட்டு காலையில் எந்திரிக்கும் போது லுங்கியில் ரத்தத்தோட நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா அந்த விரைப்பைகளில் நிறைய சுருக்கமாக இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு கீரல் ஏதாவது பட்டிருந்தால் அங்கேருந்து ரத்தம் வரும். அடுத்து எங்கேருந்து ரத்தம் வரும்னா ஆணுறுப்பினுடைய கீழ்ப்பகுதியில் ஃப்ருனூலம் அப்படின்னு ஒரு தோல் ஒட்டிகிட்டு இருக்கும், அது கட்டாகும் போது ரத்தம் வரும். இதெல்லாம் எளிமையான விஷயங்கள், தோல் கட்டாகிறதுனால வருது. ஆனால் ஆணுறுப்புக்குள்ளே இருந்து சிறுநீர் வர்ற பாதையில் அல்ல விந்தோட சேர்ந்து ரத்தம் வந்தால் அதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். இது வெறும் ஆலோசனை போதாது, நீங்கள் மருத்துவரை நேராக பார்க்கணும், தேவையான டெஸ்ட்டுகள் எடுக்கணும். சிறுநீர் வரக்கூடிய அந்த சிறுநீர் குழாயில் பிரச்சனை, சிறுநீர் பையில் பிரச்சனை, ப்ராஸ்டேட் சுரப்பியில் பிரச்சனை, செமினல் வெசைக்கிள்னு சுரப்பிகள் இருக்குது அதில் பிரச்சனை, இங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து அதை சரி செய்யணும். சில நேரங்களில் சிறுநீர் வர்ற பாதைகளில் கற்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் இதை வந்து செக் பண்ணி சரி பண்ணணும். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சார் சரவணன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். சார் எனக்கு வயகரா மாத்திரை வந்து மாதத்தில் 2 டைம் யூஸ் பண்ணி நான் செக்ஸில் ஈடுபட்டிருக்கேன். இப்போ வந்து நார்மலாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப படபடான்னு இருக்குது. இந்த மனநிலையிலேருந்து வெளியே வர நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. பொதுவாக தேவையில்லாமல் மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் நல்லா செக்ஸ் பண்ணணும், மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எல்லாம் மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் அதில் மாத்திரையை பயன்படுத்தி செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாத்திரை இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது பயம் வந்துடும். என்னால் நல்லா பண்ண முடியாது, இப்போ போனால் விரப்பு வராமல் போயிடுமோன்னு பயத்தினால விரப்பு வராமல் போயிடலாம். சரியாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு பேர் வந்துடும். அப்போ தேவையில்லாமல் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு அப்போ இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் தேவை? இந்த மருந்துகள் வந்து ஆண்மை குறை உள்ளவர்களுக்கு, தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாதவர்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதித்து அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சாப்பிடணும். அது வந்து உங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உதவும். தேவையில்லாமல் இளைஞர்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களாம் இதை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணும். மாத்திரைகள் நிறுத்தினா எனக்கு செக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுமோன்ற பயம் வந்து
ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப சிக்கலான விஷயமும் கூட. அதனால் பொதுவாக இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை நேரில் பாருங்கள். சில பயிற்சிகள் கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரலாம்.